சோள மாவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணலாம் வாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே சிக்கன் ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட கழுவி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். எலும்பு இல்லாத சிக்கன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுலேருந்து தண்ணி நிறையா வரும் இந்த சிக்கன்லேருந்து. அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம மசாலா கூட சேர்த்து இதை நல்லா தண்ணி எல்லாத்தையும் நல்லா வற்ற வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நல்லா வதக்கிட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிரும். அந்த சிக்கன் துண்டுங்க நல்லா தனித்தனியாக இருக்கும். ஈரம் இல்லாமல் தான் இதை வதக்கணும். இப்போ ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், வேக வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி துருவிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா துருவிக்கலாம். உருளைக்கிழங்கை கூட நல்லா வேக வச்சுக்கலாம். ஒன்றும் அதிகமாக வேக வைக்க வேண்டாம். நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் துருவியாச்சு. அப்பயும் அதுக்குள்ளே கட்டி இருக்கான்னு பார்த்து அதையும் உடச்சி விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு, சின்ன கப்பில் 2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு தான். இது உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவையும் உருளைக்கிழங்கோட நல்லா கலந்துடலாம். இப்போ இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு உருண்டை பிடிக்க வரும். நல்லா அந்த தட்டை வரும். இந்த மாதிரி தட்டை வரும். அதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இதில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சிக்கனையும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நல்லா அதை வேக வைக்கல, பாதி தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கையாலே பிசைஞ்சு கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டணும் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் சிக்கன் வச்சு இதை நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். நல்ல பெரிய உருண்டையாக மோமாஸ் மாதிரி கூட பண்ணி நீங்கள் அவிச்சு வச்சுக்கலாம். இது ஒரு மாதிரி டைப், அது வேறு மாதிரி டைப். இந்த மாதிரி நிறைய உருண்டைங்க நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவும் எல்லா சிக்கனையும் சேர்த்து நிறைய உருண்டைங்க பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா வேகணும். இது வெந்து மேலே வரும். ஒன்று ஒன்றா மேலே வந்துடும். அப்போ நம்ம இது நல்லா வெந்துருச்சுன்னு எடுத்துடலாம். சரியான பதமாக இருக்கும் அதுதான் எடுக்கிறதுக்கு. அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இது ஒரு 5-7 நிமிஷம் வெந்தது. எனக்கு 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே அசையும் உருளும் மேலே வந்துடும். இப்போ மேலே வந்துருச்சு. இது நல்லா இப்போ வெந்து போச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சாதாரண தண்ணியில், ஐஸ் வாட்டர் இல்லை, சாதாரண கேன் தண்ணியில் எடுத்து நம்ம இதை உருண்டைகளெல்லாம் ஜில் தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். ஜில் தண்ணின்னா ஐஸ் தண்ணி இல்லைங்க, நம்ம சாதாரணமாக குடிக்கிறோம்ல அந்த தண்ணி தான். அதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் வேக வச்சு எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இது வரைக்கும் தாங்க இந்த சமையல் நடந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய மழை வந்தது. ஒரு பெரிய இடி இடிச்சது. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன உடனே நான் தடுமாறிட்டேன். அந்த ஸ்டாண்டும் ஃபோனும் கீழே விழுந்துருச்சு. அத்தோட
அந்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ இதை தண்ணியில் நல்லா ஆற வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் கடுகு தாளித்து இந்த காஷ்மீரி மிளகாய் அப்படி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு இந்த உருண்டைகளை அதில் சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதாங்க. அந்த ப்ராசஸ் என்னால் பண்ண முடியல. ஃபோன் அதுக்கப்புறமே இல்லை. அப்புறம் வேறு ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி தான் நான் தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக கடைசியில் அந்த ஒரு நிமிஷம் வீடியோ தான் என்னால் எடுக்க முடியல. மற்றபடி எல்லாம் சரியாக எடுத்துருக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது அந்த மாதிரி தாளிக்காமல் கூட அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக இருக்கிற தோழிகள் வந்து பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதாங்க அந்த ஃபோட்டோ வேறு ஃபோனில் எடுத்தது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.